வாங்க நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி செடான் BMW 2 சீரீஸ் காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காரோடைய விலை ஆன் ரோட் சென்னைப்படி 56 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸிங் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது BMWவில் 220Dயில் டீசல் வெர்ஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். M ஸ்போர்ட் வெர்ஷன், பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. ஃப்ரேம்லெஸ் விண்டோஸ், ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ், எல்லா 4 டோருக்கும் சூப்பராக ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கூப்பே லைக் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த காரை தான் இப்போ நம்ம பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார் வந்து மோஸ்ட்லி டிரைவிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கார் வந்து ஒரு டிரைவர் ஓரியன்ட் கார். இந்த கார் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1995 சிசியில் டர்போ டீசல் இருக்குது. 4 சிலிண்டர், 190 ஹார்ஸ் பவர், 190 ஹார்ஸ் பவர் அட் 4000 RPM, அப்புறம் 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் என்ஜினில் உங்களுக்கு கிடைக்கும். 4 சிலிண்டர், பவர் வந்து 178 ஹார்ஸ் பவர், 280 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஸோ பவர்ஃபுல் வந்து டீசல் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் டீசல் வண்டியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைலன்சர், நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். அப்புறம் எல் ஷேப்பில் உங்களுக்கு ரியர் LED லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டியூல் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்களா, ரொம்ப லோ கிரவுண்டோட பார்க்கவே வந்து ஒரு ஸ்போர்ட்டியான அப்பீலில் இருக்கும் பேக்கில் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து வெஹிக்கிள் டிசைன் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். பேக்கில் இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தை சப்போர்ட் கொண்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் இந்த காரில் இருக்கக்கூடியது. அண்ட் அலாய் வீல் வந்து 17 inches அண்ட் 18 inches ஆப்ஷனலில் இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். பேனரோமிக் சன்ரூஃப் கிடைக்கும். இப்போ நம்ம பேக் சீட்டில் உட்காந்து பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பேக் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 பேருக்கு தான் வந்து பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெக் ரூம் வந்து ஒரு மினிமலிஸ்டிக்காக டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இந்த வண்டி மோஸ்ட்லி வந்து டிரைவர் ஓரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் உட்காரவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்காரவங்களுக்கு AC வென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் 2 USB C டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. பேக்கில் உட்காரவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது 3 பேருக்கு. ஆனால் 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அண்ட் நீ ரூம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. டை சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நான் 5.8 எனக்கே பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓகே, ரொம்ப 6 ஃபீட்டில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தலை முட்டுற மாதிரி இருக்கும். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10.25 inch டச் ஸ்க்ரீன், ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா லக்ஸுரியஸாக இருக்குது. இப்போ நம்ம காரை ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டச் ஸ்க்ரீனில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அண்ட் கெஸ்டர் கண்ட்ரோலும் இருக்கும். நீங்கள் கையை வச்சு சும்மா அப்படி சுற்றுனீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஏறும் இறங்கும். அண்ட் மியூசிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது கூட கையை வச்சு சும்மா ஸ்வைப் பண்ணிங்கன்னா பாட்டு வந்து மாறும். ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டீசல் வெர்ஷன் 0 to 100 7.35 செகண்ட்ஸில் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கியர் சேஞ்ச் ஆகிறதுலாம் உங்களுக்கு அந்த ஜர்க்கினஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து ஃபீல் பண்ண முடியல. அண்ட் ஸ்டேரிங் ரொம்ப நல்லா வெயிட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங்காக ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் ஒரு செம கான்ஃபிடன்ஸ் இந்த வண்டியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபர் சைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கார்னரிங் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டியாக அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் உங்களுக்கு அந்த பேட் ரோட் ரொம்ப குழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தட்டை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் வந்து அந்த பாடி ரோல்ன்றது இருக்கும். இனிவே ஹைவேலெலாம் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த வண்டியோட உங்களோட அந்த ஃபீலே வந்து ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பர் கான்ஃபிடென்ட் டிரைவிங்காக இருக்கும். இந்த காரில் 2 zone கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சீட் மெமரி ஃபங்க்ஷனோட வரும். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது மேக்ஸ் ஏசின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா போதும், ஒரு 30 செகண்டில் ஒரு ஹை ஸ்பீடான AC கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். சம்மர் டைமில் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரில் மியூசிக் சிஸ்டமில் ஐஃபை லவுட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். சேஃப்டியில் பார்க்குறப்ப 6 ஏர்பேக்ஸ், ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரிவர்ஸ் கேமராவோட ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ் அசிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி 380 லிட்டர்ஸ். இந்த காரோடைய கீ இதிலே நீங்கள் வந்து பூட்டெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக அழகாக ப்ரீமியமாக இருந்தது. இந்த காரோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 52 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த காரோடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1650 kg.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன்னுக்கு மிச்சம் 150 கேஜி. நல்லா வெயிட்டடாக இருக்கும் இந்த கார். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பேக் டிசைன் ஸ்போர்ட்டியாக இருக்குது, டியூல் எக்ஸாஸ்டோட. ஸோ இதுதான் இந்த காரோடைய இன்ஜின் பே. ட்வின் பவர் டர்போ இன்ஜின், டீசல் இன்ஜின். ஸோ பியூர் அண்ட் பியூர் நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் ப்ளஷர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணணும், டிரைவர் ஓரியன்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஷுவர் நீங்கள் இந்த காருக்கு வந்து போகலாம். ஏன்னா டிரைவிங் டைனமிக்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா. மற்றபடி ஒரு சாஃபர் ட்ரைவனாக இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியர் சீட் வந்து ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாஃபர் ட்ரைவன் பர்பஸ்க்காக. இந்த காரில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், கார்னரிங் லைட்ஸ் இருக்குது, அப்புறம் டிஆர்எல்லும் இருக்குது. இந்த வண்டியில் ஹெட்லாம்பில் கூட நீங்கள் வந்து மோட்ஸ் இருக்குது, சிட்டி, அப்புறம் கண்ட்ரி, அப்புறம் மோட்டார்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அண்ட் நைட் டைம் நீங்கள் இந்த டோரை திறக்கிறப்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டோர் ப்ரொஜெக்டர் வரும். அதில் உங்களுக்கு அந்த பிஎம்டபிள்யூட பேட்ச் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சூப்பராக இருக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு. ஃபியூல் எக்கனாமின்னு பார்க்குறப்ப பெட்ரோலுக்கு 14.82 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆஃப் பெட்ரோல், டீசலுக்கு 18.64 18.64 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆஃப் டீசலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது, ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், அப்புறம் பேடல் ஷிஃப்டர் ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு, டோர் லாக் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னலாக அந்த ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாடர்ன் கலந்த ஒரு கிளாசிக் ஃபீலை கொடுத்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அழகாக அந்த கிராண்ட் கூப்பே ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டிக்கான நேரடி போட்டியாளர்னு பார்க்குறப்ப ஆடி A4, மர்சிடிஸ் பென்ஸில் ஏ கிளாஸ் லிமோசின், அப்புறம் ரிலையபிளான வண்டி வேணும்னா டொயோட்டோவில் கேம்ரி எலிகன்ஸ், அப்புறம் பென்ஸ்லேயே வந்து GLA 200, அப்புறம் பிஎம்டபிள்யூவில் X1. அண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக ஆனால் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெக்கோடு வேணும்னா ஸ்கோடாவில் சூப்பர் LNK வேரியன்ட் இருக்குது. ஸோ நண்பா, உங்கள் கையில் 56 60 லட்ச ரூபா காசு இருக்குது. நீங்கள் எந்த காரு வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர், பபாய்.